வெல்கம் டு ஏபிசி நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 6 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் உள்ள எக்ஸசைஸ் 6.1 அதை ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கம்ப்ளீட் தி ஃப்ளோ சார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ளோ சார்ட்டில் பாதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறது இங்கே இருக்க ஒரு ரெண்டு தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோ சார்ட் போகிற ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் கொடுப்போம். அப்புறம் நீங்கள் இன்புட் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுப்போம். அப்புறம் எது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணணுமோ அது மாதிரி வரதை கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம்னா இந்த டைமண்ட் ஷேப்பில் உள்ள ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணுவோம், இன்புட் அவுட்புட் கொடுப்போம். கடைசியாக எண்டு கொடுப்போம். இதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இன்புட் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A is equal to living thing, B is equal to non-living thing. இப்போ லிவிங் திங்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன, ஹியூமன். நான் லிவிங் திங்ஸுக்கு சொல்லலாம் புக், நோட், இதெல்லாம் சொல்லலாம் எக்ஸாம்பிள். இப்போ இதுக்கப்புறம் நேம் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நோன் சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் எஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன எழுதணும் அப்படின்னா பிரிண்ட் பி பிரிண்ட் ஏ. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்புட் நேம், ஏனா லிவிங் திங், பீனா நான் லிவிங் திங். இப்போ நேம் ஏவை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த பக்கம் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நேம் பி கொடுக்கல, ஏன்னா இங்கே நேம் ஏ கொடுத்துருக்கலாம். நம்ம நேம் ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பி கொடுக்காதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நோ கொடுத்து பிரிண்ட் பின்னு கொடுத்துருக்கோம். கடைசியாக எண்டு வந்துடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.